என்ன வஷி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம தலைவர் கேட்குற மாதிரி நம்ம முனியம்மா அவர்களை ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே குவாலிஃபை பண்ணி ரெண்டாவது ரவுண்டில் டான்சர் ஜோனில் போட்டு வச்சுருக்காங்க நம்மளுடைய கண்டஸ்டண்ட்டுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு. முனியம்மாவை மட்டும்தான் டான்சர் ஜோனில் போட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை துணைக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பிரியங்கா பால் அவர்களுடன் இணைந்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நம்மளுடைய சம்யுக்தா இவங்க வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி க்ரீன் கார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன தான் நடந்துச்சுப்பா, இவங்களுக்கு க்ரீன் கார்டு ஏன் கொடுத்தாங்க, இவங்களுக்கு ஏன் டான்சர் ஜோனில் இருக்கக்கூடிய ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்கள் வந்து போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ டே. எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாரம் எப்படி இருந்தது அப்படின்னா ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஏன் காமன் மேன் ஷோக்கு வந்தீங்க, உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது, நீங்கள் ஒரு வேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அப்படி இப்படின்ற மாதிரி சில கேள்விகள் வந்து எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு சில டிபேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. திறமைகளை காட்டுறதுக்கும் டைமிங்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் 50 பேர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு 22 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 22 பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒரு புது கேம் வந்து வைக்கிறாங்க. இன்றைக்கி கேம்ஸ் வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டே. ஸோ என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் அண்ட் ப்ளூ 2 டீம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஷர்ட் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த டிஷர்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று ரெட் டிஷர்ட்டு, இன்னொன்று ப்ளூ டிஷர்ட்டு. அப்போயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் 2 டீம் வந்து பிரிக்க போகிறாங்க. ரெட்டெல்லாம் ஒரு பக்கமும் ப்ளூவெல்லாம் ஒரு பக்கமும் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விதத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, எபிசோடோட ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க இன்றைக்கி டாஸ்க் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளோட ஜட்ஜஸை இன்ட்ரோ பண்ணாங்களோ இல்லையோ, டாஸ்க் என்ன அப்படிங்கிறத முதல்ல காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க் வந்து தொடங்கப்படுது. ப்ளூ டீம் ஒரு பக்கம், ரெட் டீம் ஒரு பக்கம் சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய சேத்துல இறங்கி அவங்களுடைய பேட்ச் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லி பேட்ச் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஒரு ரேண்டமாக தான் கொடுக்கப்பட்டிருந்தது, அவங்களாவே எடுத்துக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போது 11 பேர் கிரிக்கெட் பிளேயர்ஸ் மாதிரி இந்த பக்கம் 11 பேர், அந்த பக்கம் 11 பேர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பரு. அந்த சேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் பேட்சை வந்து ஒழிச்சு வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ அப்படி வந்து அந்த ஒழிச்சு வச்சுருக்கக்கூடிய பேட்சை வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ 1ஆம் நம்பர் அப்படின்னு பேட்ச் வச்சுருக்கக்கூடிய ஆள் வந்து 1ஆம் நம்பர் அப்படிங்கிற பேட்சை அந்த சேத்துல கண்டுபிடிச்சி கேமராவுக்கு காட்டணும். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லைன் வந்து போட்டிருந்தாங்க. அந்த லைனை மீறி வரக்கூடாது, பாக்ஸை மீறி வரக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ். இன்கேஸ் வந்தாங்க அப்படின்னா அது பவுல். அதே போல் தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் வெளியே வரணும் அப்படிங்கிறது ரூல்ஸ், ஃபஸ்ட்டு ரூல்ஸு. அதுக்கப்புறம் அதை மாற்றிட்டாங்க. சரி வாங்க ஸ்வாப் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ கேம் வந்து ஆரம்பிக்கிறாங்க, விறுவிறுப்பாக வந்து போகுது. ஃபஸ்ட்டே வந்து இந்த பிரியங்கா பால் தான் உள்ளர போகிறாங்க. அவங்க என்னடா தேடு அப்படின்னா அவங்க பாட்டுக்கு அந்த சேரில் உருண்டு பிறண்டு என்னென்னமோ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு 3-4 கார்டு வந்து எடுத்து வச்சு, இந்த பேட்ச் அங்கே இருக்குது, அந்த நம்பர் அங்கே இருக்குது, இந்த நம்பர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பலமுறை சொல்லியிருக்காங்க. ஆனால் யாரும் அந்த டீமில் கேட்டப்பாடே இல்லை. இந்த பக்கம் ரெட் டீம் அவங்க ஒரு பக்கம் விட்டு கலக்கிட்டு இருக்காங்க. அழகாக வந்து பேட்சை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே வந்துருக்காங்க. 8 பேட்சோ 9 பேட்சோ எடுத்து அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேட்சோ 5 பேட்சோ தான் வந்து எடுத்திருக்காங்க. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, அதாவது இந்த பிஸ்னஸ் பண்ணி 7 பேரை நான் வந்து வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுக்கே வந்து நான் தான் பெரிய தொழிலதிபர் ஆவேன். அதாவது 20 கோடியை வந்து இப்போ 2 கோடி நான் டர்ன் ஓவர் பண்ணுறேன், அடுத்து 20 கோடி ஆகும், அடுத்ததாக வந்து 200 கோடி ஆகும், அப்புறம் 2000 கோடி ஆகும். என்னால் பல பேர் வந்து வாழ போகிறாங்க, என்னால் பல பேருக்கு வந்து வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்ல ஒரு ஆள். அவர் பேர் வேறு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்து வரலை. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அதில் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர், பிஸ்னஸ் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர், மற்றவங்களை பேசவே விடாமல் பேசக்கூடிய ஒரு நபர், அவராக உள்ளர போய் நான் பாடுறா விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி விளையாடவே இல்லை. இந்த சுகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, ஆங்கராக வந்து வந்திருப்பாப்புல. அந்த மனுஷன் பேசினே இருந்திருப்பாப்புல. அந்த மனுஷன் அவ்வளோ தூரம் எனர்ஜியாக பேசக்கூடிய ஆள், டாஸ்க் வந்துச்சு நான் போய் பண்ணுறேன்டா முதல்ல அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாவது அந்த டீம் வந்து ஜெயிச்சிருக்கும். இவங்க வந்து ப்ளூ டீமில் வந்து இருக்காங்க, மண் ப்ளூ டீம். ஓகேங்களா? இந்த பக்கம் ரெட் ரேஞ்சர்ஸு
அவங்க என்னம்மா ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருக்காங்க, சமிக்தாவுடைய தலைமையில் சூப்பராக ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி யாருக்கெல்லாம் கார்டு வந்து வேறு நம்பர் கிடைக்குதோ, இன்கேஸ் இப்போ 1ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய நபர் வந்து போயிட்டாங்க, தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு 5ஆம் நம்பரோ 6ஆம் நம்பரோ 7ஆம் நம்பரோ 8ஆம் நம்பரோ பேட்ச் கிடைக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது இந்த நம்பர் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய ஆட்கள் வந்து ஈஸியாக அதை தேடி கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணுறாங்க. பட் ப்ளூ டீம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுமே பண்ணல. இதில் சாபக்கேடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முனியம்மா இருக்காங்கல்ல, வில்லேஜ்லேருந்து வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாற்று நடுற மாதிரி போயிட்டு அப்படியே அங்கங்கே கை வச்சு வந்து பார்த்துட்ருக்காங்களே தவிர அந்த பேட்சை எடுத்து பாடா இல்லை. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு முனியம்மா மேலே. ஆட்டம் விறுவிறுப்பாக வந்து போது, ஒரு பக்கம் வந்து ப்ளூ டீமா இல்லை ரெட் டீமா அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெட் டீம் தான் லீடிங்லேயே வந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க டபுள் த பாயிண்ட்ஸில் வந்து போயிட்டுருக்காங்க. இவங்க 4 கார்டு அப்படின்னா இவங்க வந்து 8 பேட்ச் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் பண்ணி நல்லா ஸ்பேஸ் கொடுத்து எல்லாரையும் விளையாட வச்சு இங்கே இருக்குது அங்கே இருக்குது அங்கே பாரு இங்கே பாரு இதை எடு அதை எடு அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ண அப்படின்னு சொல்லி ரெட் டீம் சூப்பராக வந்து பண்ணாங்க. கடைசியாக ரெட் டீம் வந்து வெற்றி பெற்றாங்க. இப்போது ட்விஸ்ட்டு எப்பவுமே வைப்பாங்கள்ல பிக் பாஸ் கேம்ஸ் அப்படின்னா, கேம்ஸ் வந்து நடக்கிற வரைக்கும் இன்னும் பேச மாட்டாங்க. கடைசியாக வந்து நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த கேமில் நீங்கள் ஜெயிக்காததுக்கு யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்களே வழக்கமாக. அந்த கேள்வியை வந்து ஜட்ஜஸ் வந்து கேட்குறாங்க, குறிப்பாக நம்ம ராஜு பாய். ஸோ அப்படி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் எல்லோரும் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம முனியம்மாக்காவை தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா முனியம்மாக்கா வந்து சுத்தமாக சேறு சகதியுமே இல்லை. அவங்க என்னமோ நாற்று நடுற மாதிரி வந்து நட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி கேமில் ஜெயிக்கிறது? அட்லீஸ்ட் அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட, ஒருவேளை அந்த பேட்ச் எடுத்திருந்தா கூட நம்ம ஓகே அப்படின்னு இருந்திருக்கலாம். இவங்க நாற்று நட்டுட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால தான் எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி முனியம்மா மேலே போட்டுட்டாங்க. பிரச்சனை என்னென்னா அவங்க மேலே ஒரு சொட்டு சகதி கூட, அதாவது அவங்க ட்ரெஸ்ஸு மேலே இல்லை, காலை தவிர. ஓகேங்களா? இன்னொரு பக்கம் பிரியங்கா அவர்களை வந்து சொல்கிறாங்க. பிரியங்கா என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வந்து நம்ம முனியம்மாக்காவுக்கு ஆப்போசிட்டாக வந்து இருக்காங்க. எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் சேரும் சகதியுமாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. ராஜு வேறு அந்த இடத்துல கமெண்ட்ரி வேறு கொடுத்துட்ருக்காப்புல, டேய் அந்த பொம்பளை அந்த பொண்ணு பாடுறா மொத்த சேரியும், அதாவது ஒரு லோடு சேரியும் மொத்தமாக எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ரிலாம் வேறு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் சுத்தமாக சேரே ஒட்டாத முனியம்மா, அந்த பக்கம் முழுக்க சேர் ஒட்டிய பெராண்டிய பிரியங்கா. இவங்க 2 பேருமே ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ். ஏன்னா பிரியங்கா அவர்கள் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேலே போய் அப்படியே விழுந்துட்டு அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் அவங்க கார்டை வந்து எடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் என்னாச்சு, அவங்க வந்து கார்டு, மற்றவங்களுடைய கார்டு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் சொன்னாங்க. பட் அதை வந்து பெருசாக யாருமே கவனிக்கலை. எனக்கு என்ன வருத்தம்னா, அந்த சுகுமாரன், அப்புறம் அந்த தொழிலதிபர், இவங்கெல்லாம் வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கலாம், பேசுகிறதுக்கு மட்டும்தான் லாக்கி போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு தான் வந்துருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் தி டே இவங்க 2 பேருக்கும் இவங்க தான் ஒஸ்ட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்றதுனால அவங்க 2 பேருக்கும் ரெட் பேட்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ரெட் பேட்ச் எதுக்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரமெல்லாம் டாஸ்க் வந்து நடக்கும். இந்த டாஸ்கில் எல்லாமே யார் அதிகப்படியான ரெட் பேட்ச் வந்து வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகி வெளியே போயிடுவாங்க. ஸோ மீதி எல்லா ஆட்கள்லாம் வந்து அடுத்த வாரத்துக்கு வந்து முன்னேறுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரி, தோற்று போன டீமுக்கு இந்த மாதிரி, அப்போ ஜெயிச்ச டீமுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்கணும்ல. அந்த விதத்தில் பெஸ்ட்டான ஆள் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது நம்ம அக்கா சமிக்தா அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. எதுக்காகனாக்கா அவங்க நல்லா ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணாங்க. அவங்க எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆனாலும், பேட்ச் எடுக்காமல் போனாலும் மற்றவங்கள வந்து கரெக்டாக கையாண்டாங்க, அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மோரார்லெஸ் நிறைய பேர் வந்து அவங்களோட பேர் வந்து சொன்னாங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவர் பேர் தடேஸ்வரனா, அவர் வந்து பார்த்திங்கன்னா சரியான பாயிண்ட் பேசிட்டாருப்பா. அந்த 4 பேர் இருக்காங்கள்ல, 4 பேர், இந்த கரிஷ்மா, அரவிந்த், அதுக்கப்புறம் டார்வின்னு, இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே அவங்களே, இந்த ஐட் கார்த்திக், இவங்கெல்லாம் அவங்களுக்குள்ளே அவங்களே வந்து பேரை சொல்லிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துருந்தது. எல்லாம் குரூப்பிசம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபேவரட்டிசம் ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்க அவங்க பேரை சொல்கிறாங்க, அவங்க இவங்க பேரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சரியான பாயிண்ட் அடிச்சாருப்பா. நான் கூட அந்த மனுஷன் என்னமோன்னு நினச்சேன். ஆக்சுவலாக அவங்க அப்படி தான் சொல்லிக்கிட்டாங்க. அரவிந்த் வந்து கரிஷ்மாவை சொன்னாங்க, கரிஷ்மா வந்து அரவிந்தை சொன்னாப்புல, டார்வின் வந்து கரிஷ்மாவை சொல்கிறாங்க, அதே மாதிரி கரிஷ்மா வந்து டார்வினை சொல்கிறாங்க. இப்படி மாற்றி அவங்களுக்குள்ளே அவங்களே புகழ்ந்துக்கிறது, அவங்களுக்குள்ளே அவங்களே வந்து விட்டு கொடுக்காமல் பேசிக்கிறது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ததேஸ்வரன் வந்து சூப்பராக வந்து சொன்னாப்புல. அதனால் அவருக்கு ஒரு நல்ல பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. அதனால தான் நான் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரி, இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த பக்கம் ஆஷா அப்படின்றவங்க வந்து இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா பல்கியாக வந்து இருப்பாங்கள்ல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து சும்மா ஏதோ கேமெல்லாம் விளையாடல, அவங்க
சும்மா வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணாங்களே தவிர கேம் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓப்பனாக. ஏமா அப்படி சொல்கிற? எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாரு, எவ்வளோ சேரும் சகதியமாக வந்து இருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் வெறும் சகதியாகவே இருக்குது, இப்படி சொல்கிறியே பரவாயில்லையாம்மா நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க சும்மா இருங்க, அவங்க போய் படுத்துட்டு நான் பாரு இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சேரில் சகதியில் சும்மா உருண்டுட்டு இருந்தாங்க. மற்றபடி பேட்செல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல, அவங்க ஏதோ கேம் விளையாடின மாதிரி தெரியல, பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போட்டு உடைக்கிறாங்க. அடக்கடவுளே, இந்த பக்கம் ததேஸ்வரன்னா இந்த பக்கம் வந்து நம்ம அக்கா ஆஷா இருக்காங்க. நல்லா புரிஞ்சிக்கிறமா, சூப்பராக புரிஞ்சிருக்க, நீ தாமா வேணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி இந்த ததேஸ்வரன் அவர்களும் இந்த பக்கம் ஆஷா அவர்களும் செம்ம இம்ப்ரெசிவாக ஒரு பதில் சொன்னாங்க. மற்றவங்கெல்லாம் ஒரு கோணத்தில் சொல்லும்போது இவங்க மட்டும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கோணத்தில் சொன்னாங்க. அது அக்செப்டபுளாகவும் இருந்துச்சு. ஓகேங்களா? எதுக்காக இதை சொல்கிறேன், ஆஷா சொன்னது வந்து கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஆப்போசிட் டீம் இருக்காங்கல்ல, ரெட் டீம், அதிலிருந்தே சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, முனியம்மா வந்து பெஸ்ட்டா இல்லை வந்து பிரியங்கா வந்து பெஸ்ட்டா? ஏன்னா அவங்க 2 பேருமே ஒஸ்ட்டாக தேர்ந்தெடுத்துட்டாங்க, ரெட் பேட்ச் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு இது கொடுத்துருக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முனியம்மாவுக்கு கொடுத்துருக்கூடாதா இல்லை வந்து பிரியங்காவுக்கு கொடுத்துருக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க ஜட்ஜஸ். அதுக்கு வந்து ரெட் டீம்லேருந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க பிரியங்காவுக்கு. ஏன் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா, இல்லை முனியம்மாவை பாருங்கள் சுத்தமாக சேரு சகதியுமே வந்து இல்லை, ஆனால் நம்ம பிரியங்காவை பாருங்கள் அப்படி சேர்லே உருண்டு பிறண்டிருக்காங்க, எஃபர்ட் நிறைய போட்டிருக்காங்க, அதனால் வந்து அவங்கள தான் நான் செலக்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆஷா வந்து சொன்னது அங்கே ப்ரூவன் ஆகிருக்கு. அவங்க வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்போது தேடணுன்னா தேடணும், உங்கள் கார்டை எடுக்கணும், அந்த டைமுக்குள்ளே வந்து எடுக்கணும், அதுதான் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். பண்ணவே இல்லை, அப்புறம் ஏன் பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்க முடியாதுல்ல. அதுவே ஆப்போசிட் டீமில் இருக்கிறவன் பாருங்கள் அவங்களுக்கு வந்து சேரு ஒட்டியிருக்கு, இவங்களுக்கு ஒட்டலை அப்படின்னு சொல்லி அதே ஒரு விஷயத்தை வந்து வேறு ஒரு கோணத்தில் சொல்லி பிரியங்காவை புகழ்ந்து தள்ளுறானுங்க. என்னடா இது அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து இருக்குது. இதான் மக்களே இன்றைக்கான எபிசோடில் நடந்தது. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.